அப்பாவுடைய சொத்து இருக்கலாம், அப்பா உனக்கு தான்ப்பான்னு சொல்லிடலாம், நீங்க ஒரே பையனா கூட இருக்கலாம். ஆனா அந்த சொத்தை உங்க பேருக்கு மாற்றணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் கவர்மெண்ட்ல இருக்கு இல்லைங்களா? உங்களுடைய லீகலரை நீங்க வந்து கொடுக்கணும், டெத் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும், அப்புறம் போய் அந்தந்த கவர்மெண்ட் ஆஃபீஸை பார்க்கணும். முன்னாடி எல்லாம் சிட்டா பட்டான்னு ஏதாவது இருந்திருக்கும். இப்போ வந்து டிஎஸ்எல்ஆர் வந்துருச்சு. டிஎஸ்எல்ஆர் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இதெல்லாம் நம்ம கையில் வாங்கி வச்சாதான் அந்த சொத்தை நம்ம உரிமை கோர முடியும். அப்புறம் அதோட நிறுத்த முடியாது. நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கணும். இல்லைன்னா என்ன நடக்கும்? யார் வேணா உரிமை கோருவாங்க. அவங்களுக்கு தெரியும், இந்த பக்கத்து காட்டுக்காரங்களுக்கு தெரியும். என்ன என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து அங்க வச்சிருக்கிற கல்லை தள்ளி விட்டுருவாங்க. அப்புறம் அந்த கல்லை உருவிடுவாங்க. அப்புறம் கம்பியை கட் பண்ணிட்டு கொண்டு போயிடுவாங்க. இப்ப நமக்கே தெரியாது எதிரா இல்லைன்னு, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், ரெகுலரா அதை போய் விசிட் பண்ணணும், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்படின்னா தான் அது வந்து பத்திரமாய் பாதுகாக்க முடியும். அந்த மாதிரி கடவுள் நமக்கு ஒரு உரிமை சொத்தை வைத்திருக்கிறார். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் நம்ம கையில் வரணும், அவருடைய வாக்குத்தத்தம் வர வேண்டும். அந்த வாக்குத்தத்தம் வந்தா பத்தாது, அந்த வாக்குத்தத்தத்தை குறித்த கிளியர் டீடைல்ஸ் கையில் வச்சிருக்கணும். ஓகே, இதெல்லாம் நான் உரிமை கோர முடியும் அப்படிங்கிறது நான் கையில் வச்சிருக்கணும். அப்புறம் அந்த வாக்குத்தத்தத்தை நான் பயன்பாட்டுக்கு நான் கொண்டு வர வேண்டும். ரெகுலரா அதை ஆக்சஸ் பண்ணிக்கொண்டே நான் இருக்க வேண்டும். அப்பதான் வந்து அந்த சொத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நான் உரிமை கோர முடியும்.